இன்றைக்கி வருஷப்பிறப்புன்றதால காலையிலேயே வீட்டிலேருந்து குளிச்சுட்டு பூஜைக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் எங்களோட குலதெய்வமான திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போனோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பசி எடுத்துருச்சு. 10:30 மணி ஆனதால் பூரி, பொங்கல், மினி டிஃபன்னு வாங்கி 3 பேருமே சாப்பிட்டோம். இன்றைக்கி வெளியே இது மாதிரி எங்கேயாவது போனால் தான் நம்ம வெளியே சாப்பிடுவோம். நம்ம மோஸ்ட்லி வீட்டிலே தான் சமைச்சு சாப்பிட்றது. இந்த மாதிரி வெளியே போனால் தான் நம்ம போய் சாப்பிட்றது. அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் 2-3 பொருள் வாங்கி வச்சுருந்தோம் சொந்தக்கார வீட்டில். அங்கெல்லாம் போனோன்றதால முதல் டிஃபன் முடிச்சிட்டோம். ஏன்னா அங்கே போய்ட்டு அந்த நேரத்தில் அவங்களும் சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடாதுன்னு தான் திரும்பி அங்கேருந்து ஒரு வண்டி பிடிச்சி திருப்பி சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு அங்கே போன பிறகு தான் எங்களுக்கு என்னென்ன வாங்கி வச்சாங்கன்னு கொடுத்தாங்க. அந்த அன்னை சாமி கோவிலேருந்து பாண்டிச்சேரிலேருந்து அன்னை படமும் அந்த பேனை வாங்கி வச்சுருந்தாங்க. திருப்பி நாங்கள் அங்கேருந்து அதை எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக பூஜைக்கு தேவையான பழங்கள்லாம் வாங்கி இருந்தது. அதெல்லாம் அதையும் வாங்கிக்கிட்டு பூ, தாமரைப்பூ, சாமந்தி, அப்புறமா 2 சோளம் வாங்கினோம். அப்புறமா மாப்பழா, வாழை. இன்றைக்கி அது முக்கணி தானே விஷுவுக்கு முக்கியன்றதால அதை தான் வாங்கணும். இன்றைக்கி வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் தயிர், அந்த மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸ் புளிக்காத நல்ல கொட்டத்தூள் தயிர். அந்த தயிர் கொஞ்சம் தான் கிடச்சிது. கடைசிட்டு அந்த 11 ஆகிடுச்சுன்றதால அதையும் நாங்கள் வாங்கிக்கிட்டு அப்படியே தேங்காய், சாமிக்கு தேங்காய் உடைச்சோம் திரௌபதி அம்மன் கோயிலில். அந்த தேங்காவை நாங்கள் உடைச்சிட்டு அந்த அரளிப்பூவும் வாங்கிட்டு நாங்கள் நேராக வீட்டுக்கு வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாமிக்கு தேவையான பழத்தெல்லாம் கழுவி வச்சு பூ போட்டு கருப்பு ஏற்றி முக்கணியை வச்சு தீபாரத்தியோடு இன்றைக்கி பூஜை வழிபாட்டை முடிச்சிட்டோம். எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மெயினாக அதை தெரிவிக்கணும்னு தான் இதை நான் போடுறேன். எல்லோரும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி எல்லோரும் பூஜை செஞ்சு இதை விட நல்லா சிறப்பாகவே செஞ்சுருப்பீங்க நம்பிக்கை இருக்குது எனக்கு. கோயிலுக்கு போனதால் என்னால் இதை எதுவும் சமைக்க முடியல. இப்போ தான் இதுக்கு மேலே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 12 ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்து பூஜை முடிக்கிறதுக்கு. இதுக்கப்புறமா நாங்கள் சமைச்சிட்டு தான் சாப்பிட்ணும். அதை மினி பிளாகில் போடுறேன். வால் பிளாகில் பாருங்கள். ஹாப்பி நியூ இயர்.